அப்புறம் பேசு கொஞ்சம் யாரும் கேட்டு பேசு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th யூனிட்டில் நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் கீஸ் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு டாபிக் என்ன பண்ணோம், த்ரெட்ஸ் பார்க்க போகிறோம். த்ரெட்டு மறை த்ரெட்டு. ஸோ வாட் இஸ் மீன் பை த்ரெட்டு? த்ரெட்னா என்ன? ஸோ அதை த்ரெட்டுன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராடின் சர்ஃபேஸில் தொடர்ச்சியாக வெட்டப்பட்ட ஹெலிக்கல் குரூப்ஸ் ஆனது ஸ்க்ரூ த்ரெட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராடில் சர்ஃபேஸ் தொடர்ச்சியாக வெட்டப்பட்ட ஹெலிக்கல் குரூவானது ஸ்க்ரூ த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ தொடர்ச்சியான ஹெலிக்கல் குரூவானது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராடின் அவுட்டர் சர்ஃபேஸிலும் ஸ்க்ரூ த்ரெட்டில் வெட்டப்படுமானால் அது எக்ஸ்டர்னல் த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது. போல்ட் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ த்ரெட்னா என்ன? ரைட்டா? த்ரெட்னா என்ன? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராடில் சர்ஃபேஸில் தொடர்ச்சியாக வெட்டப்பட்ட ஹெலிக்கல் குரூவானது ஸ்க்ரூ த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கீழே அந்த படம் இருப்பார், இந்த இருக்கு, இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரூ அண்ட் போல்ட்னு சொல்லுவாங்க. இது ஸ்க்ரூ, இது போல்ட். இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். போல்ட் வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட். இன்டர்னல் த்ரெட்ன்றது வந்து எதிர்ல இருக்குன்னா நட்டில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை போல்ட் அண்ட் நட்டு. ஸோ இன்டர்னல் த்ரெட் இருந்தால் அது வந்து நட்டு எனவும், எக்ஸ்டர்னல் த்ரெட் இருந்தால் அது போல்ட் எனவும் அழைக்கப்படுகிறது. வாட் இஸ் மீன் பை போல்ட் அண்ட் நட்டுன்னு சொல்லுவோம். ஸோ it will provide the internal thread is called as the nut and external thread is called as the bolt. So இந்த போல்ட்ல வந்து யூனிஃபார்மா வெட்டியிருக்காங்க பாருங்க, த்ரெட். அதுதான். ஸோ நல்லா பார்த்துக்க, த்ரெட்னா என்னன்னு பாருங்க. ஒரு சிலிண்டர் ராடின் சர்ஃபேஸில் தொடர்ச்சியாக வெட்டப்பட்ட ஹெலிக்கல் குரூவானது ஸ்க்ரூ த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? ரெண்டாவது பாயிண்ட் போட்டிருக்காங்க. தொடர்ச்சியான ஹெலிக்கல் குரூவானது ஒரு சிலிண்டரிக்கல் ராடின் அவுட்டர் சர்ஃபேஸில் ஸ்க்ரூ த்ரெட் வெட்டப்படுமானால் அது எக்ஸ்டர்னல் த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் போல்ட் அண்ட் ஸ்க்ரூ. அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான ஹெலிக்கல் குரூவானது ஒரு ஹாலோ சிலிண்டரிக்கல் ஷாஃப்டில் இன்னர் சர்ஃபேஸில் ஸ்க்ரூ த்ரெட் வெட்டப்படுமானால் அது இன்டர்னல் த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது. அதான் நட்டு. நான் எழுதினேன் இன்டர்னல் த்ரெட் தட் இஸ் கால்ட் அஸ் தி நட் அண்ட் எக்ஸ்டர்னல் த்ரெட் இஸ் கால்ட் அஸ் தி போல்ட்னு சொல்லிட்டோம். ஸோ உள்மறை உள்ளவற்றை நட்டு எனவும், வெளிமறை உள்ளவற்றை போல்ட் என்று அழைக்கப்படுகிறது. வாட் இஸ் மீன் பை போல்ட் அண்ட் நட்டுன்னு கேட்டாவே சொல்லுவாங்க, உள்மறை உள்ளதை நட்டு எனவும், வெளிமறை உள்ளதை போல்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அர்த்தம் சொல்லுங்க. தொடர்ச்சியாக ஒரு ஹெலிக்கல் குரூவானது ஒரு ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்டின் இன்னர் சர்ஃபேஸில் இருக்கு, இந்த இன்னர் சர்ஃபேஸில் ஸ்க்ரூ த்ரெட் வெட்டப்படுமானால் அது இன்டர்னல் த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் நட்டு. இந்த டைப்ஸ் ஆஃப் நட்டு தான் இருக்கு. இது ஒரு வகையான நட்டு, இது ஒரு வகையான நட்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் நட்டு இருக்கு. அதை நீ பார்த்தாவே உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாமன்கிளேச்சர் ஆஃப் த்ரெட். அந்த த்ரெட் வெட்டுறோம்லப்பா, நல்லா கவனி. இதான் ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வேற 5 மார்க்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ரைட்டா? இல்லுஸ்ட்ரேட் தி நாமன்கிளேச்சர் ஆஃப் த்ரெட் அப்படின்னு கேட்டா இந்த படத்தை போட்டு இந்த படத்துல உள்ள விஷயத்த சொல்லிட்டோம்னா 5 மார்க் ஈஸியாக கிடைச்சிடும். சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. நாமன்கிளேச்சர் ஆஃப் த்ரெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் உள்ளது மேஜர் டயாமீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனர் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் மினிமம் டயாமீட்டர் சொல்லணும்னா அது வந்து மைனர் டயாமீட்டர். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரெட் ஆங்கிள் பார்த்து ஒரு த்ரெட்டோட ஸ்லோப்புக்கும் இன்னொரு த்ரெட்டோட ஸ்லோப்புக்கும் உள்ள இன்பிட்வீன் கேப்பு தான் த்ரெட் ஆங்கிள். அதே மாதிரி ஒரு த்ரெட்டோட எண்டுக்கும் இன்னொரு த்ரெட்டோட எண்டுக்கு இடைப்பட்ட தூரம் பிட்ச். நல்லா கவனி. ஒரு எண்டோட த்ரெட்டுக்கும் இன்னொரு எண்டோட த்ரெட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் பிட்ச். ரைட்டா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் ஆங்கிள். இந்த ஹெலிக்ஸ் ஆங்கிளில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பாரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஹெலிக்கல் கியர்னு சொல்லுவாங்களா, ஹெலிக்ஸ் வந்து அந்த வந்து என்னன்னா சம் ஆங்கிளில் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆங்கிள் தான் எவ்வளோ இருக்கும்? ஹெலிக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஹெலிக்ஸ் ஆங்கிள். அதுக்கடுத்து ரூட்டு. ரைட்டா?
ரூட்ன்றது என்னது? அந்த ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து இன்பிட்வீன் இடம் இருக்கு பாரு, மினிமம் டயாமீட்டர் உள்ள பாயிண்ட் தான் ஏன்னா ரூட். அதுக்கடுத்து கிரஸ்ட். ஓகேயா? இது மைனர் டயா. டெப்த் என்ன சொல்லியிருக்கான் பாரு, எது வரைக்கும் டெப்த்னு சொல்லியிருக்கான் பாரு, இந்த எண்டுல இருந்து இந்த மேல வரைக்கும் பாரு. இந்த ஆங்கிளோட அந்த த்ரெட்டோட மே பொசிஷன்ல இருந்து, இந்த த்ரெட்டோட மே பொசிஷன்ல இருந்து கீழ் பொசிஷனுக்கு இடையில உள்ள தூரம் தான் டெப்த். அதோட டெஃபினேஷன் பூரா வந்திருக்கும் பாரு. ஸ்க்ரூ த்ரெட் நாமென்க்ளேச்சர் டெர்மினாலஜியும் போட்டுருவாங்க. எக்ஸ்டர்னல் த்ரெட், எக்ஸ்டர்னல் த்ரெட். ஸோ இதை எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, இந்த த்ரெட்டு கட் பண்ணியிருக்கோம், இந்த ஏரியாவை மட்டும்தான் இங்கே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம். நல்லா பாரு, இந்த த்ரெட்டோட ஒரு 3 டீத்தை மட்டும்தான் இங்கே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அந்த புரியுதா? இந்த எஜ்ஜுக்கு இந்த எஜ்ஜுக்கு இடைப்பட்ட தூரம் தான் பிச்சு. ஸோ இதுல இருந்து ஒரு டேஞ்சன் போடு, இதுல இருந்து ஒரு டேஞ்சன் போடு, இங்க இருந்து ஒரு டேஞ்சன் போடு, இங்க இருந்து ஒரு டேஞ்சன் போடு. போட்டேன்னா அதுல ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும். அது கிறிஸ்ட் ஆங்கிள் அண்ட் ஃபிளாக் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஃபிளாக் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு டேஞ்சன் தான் போடணும். ரைட்டா? இது வந்து ரூட்டு. இந்த அந்த மழுங்கையா ஒரு இடத்துல பாரு, அது ரூட்டு. அந்த த்ரெட்டோட பாரு மே பொசிஷன்ல இருந்து ஒரு ஹரிஜாண்டலா ஒரு லைன் வரைஞ்சிக்கோ, கீழ் பொசிஷன்ல இருந்து ஹரிஜாண்டலா வரைஞ்சிக்கோ, இன்பிட்வீன் கேப்ல பிட்ச் லைன் வரையும். அந்த பிட்ச் லைனுக்கு மேலே இருக்கிறது அடண்டம், கீழே இருக்கிறது டிடெண்டம். ரைட்டா? பிட்ச் லைனுக்கு மேலே இருக்கிறது அடண்டம், கீழே இருக்கிறது டிடெண்டம். ஸோ இதுல அடண்டத்தோட அளவு கூடலாம், ஆனால் டிடெண்டத்தோட அளவு கூட வாய்ப்பு கிடையாது. கூட வாய்ப்பு கிடையாது. ஃபிளாக் ஆங்கிள் இது அந்த ரெண்டு, அந்த உனக்கு அந்த ரூட் இருக்கு பார்த்தியா, அந்த ரூட்டை ரெண்டா டிவைட் பண்ணி ஒரு பாதி பொசிஷன் மட்டும் ஃபிளாக் ஆங்கிள், ஃபுல் பொசிஷன் ரெக்ட் ஆங்கிள். பாதி பொசிஷன் வந்து ஃபிளாக் ஆங்கிள், ஃபுல் பொசிஷன் வந்து ரெக்ட் ஆங்கிள். ரைட்டா? ஸோ இதான் இருக்கு ஆல்ரெடி. இது என்னது? மேஜர் டயா. நான் சொல்லிட்டேன் பாதியை தான் எடுத்திருக்கோம், இன்னும் பாதி எடுக்கல, கீழே வரைக்கும் போதும். அதுக்காக தான் ஆரம்பப்படுங்க. இது பிட்ச் டயா, மைனர் டயா, ஆக்சஸ் ஆஃப் த்ரெட். ரைட்டா? இது என்னன்னா மைனர், ஏதாவது என்னன்னா சென்ட்ரல் ஆக்சஸ். எப்படின்னா இந்த இதுல வந்து சென்ட்ரலா போற ஒரு, அந்த போல்ட்ல சென்ட்ரல் ஆக்சஸ்ல போற ஒரு லைன். ஓகேயா? அடுத்து பாரு, நாமென்க்ளேச்சர் ஆஃப் த்ரெட் போட்டுக்கோ. கிரஸ்ட், ஒரு ஸ்க்ரூ த்ரெட்டின் மேல்புறம் டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆனது கிரஸ்ட் எனப்படுகிறது. நல்லா பார்த்துக்க, ஒரு ஸ்க்ரூ த்ரெட்டின் மேல்புறம் டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆனது கிரஸ்ட் என அழைக்கப்படுகிறது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இங்க இருக்கு இந்த டாப் மோஸ்ட், இந்த பரி தான் த்ரெட்டோட டாப் மோஸ்ட் தான் கிரஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து என்ன போட்டிருக்கா? ரூட், ஒரு ஸ்க்ரூ த்ரெட்டின் கீழ்ப்புற பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஆனது ரூட் என்று அழைக்கப்படுகிறது. நான் சொன்னேன் மினிமம். ரூட் எங்கே போட்டிருக்கான்? நல்லா பாரு, இந்த இருக்கு. இது டாப் பொசிஷன், இது பாட்டம் பொசிஷன். நல்லா கவனிச்சுக்கோ. இது டாப் பொசிஷன் கிரஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது, பாட்டம் பொசிஷன் வந்து ரூட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த படத்தை பார்த்துக்கோ, அதைத்தான் இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்கேன். பிளாங்க், கிரஸ்ட் மற்றும் ரூட் புள்ளிகளை இணைக்கக்கூடிய இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் ஆனது பிளாங்க் என்று அழைக்கப்படுகிறது. கிரஸ்ட் மற்றும் ரூட் புள்ளிகளை இணைக்கக்கூடிய இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் ஆனது பிளாங்க் என்று அழைக்கப்படுகிறது. பிளாங்க் எங்கே போட்டிருக்கான் பாரு, இந்த இருக்கு. ரைட்டா? பிளாங்க், இந்த பிளாங்க் வந்து இந்த கிரஸ்டும் ரூட்டும் இணைக்கப்பட வேண்டிய பாயிண்ட் தான் பிளாங்க் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த த்ரெட் ஆங்கிள், ஒரு பிளாங்குக்கு இடைப்பட்ட கோணம். ரைட்டா? இரண்டு த்ரெட்டுக்கு இடைப்பட்ட கோணமானது பிளாங்க், த்ரெட் ஆங்கிள் என்று அழைக்கப்படுகிறது. பிளாங்க் பாரு, எங்க இருக்கு பாரு, பிளாங்க் எங்க இருக்குப்பா, இது ஒரு பிளாங்க், இது ஒரு பிளாங்க். ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் தான் த்ரெட் ஆங்கிள். என்ன போட்டிருக்காங்க? த்ரெட் ஆங்கிள் பாரு, இது ஒரு பிளாங்க், இது ஒரு பிளாங்க். ரைட்டா? இந்த ரெண்டு பிளாங்கையும் இணைக்கப்பட்டதான் எனது த்ரெட் ஆங்கிள், த்ரெட் ஆங்கிள். அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கா? மேஜர் டயாமீட்டர், ஒரு த்ரெட்டின் கிறிஸ்ட் பாயிண்ட்கள் வழியாக, கிறிஸ்ட் பாயிண்ட்களின் வழியாக செல்லக்கூடிய கற்பனை வட்டத்தின் விட்டமானது மேஜர் டயா எனப்படும். இது த்ரெட்டின் நாமினல் டயாமீட்டர் என்றும் அழைக்கப்படுகிறது, அல்லது அவுட் சைட் டயாமீட்டர் என்றும் அழைக்கப்படுகிறது. நீ ரொம்ப இதை குழப்பிக்கிற வேணாம். இது கிறிஸ்ட் பாயிண்ட் எதாவது, அதோட மேஜர் டயாமீட்டர் என்னது? மேல் பொசிஷன். எது? கிறிஸ்ட், மேல உள்ள கிறிஸ்ட் கீழே உள்ள கிறிஸ்ட் இணைச்சோம்னா மேஜர் டயா. ரைட்டா? அதைத்தான் போடுவோம். ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா மைனர் டயாமீட்டர், ஒரு த்ரெட்டின் ரூட் பாயிண்ட்ஸ் வழியே செல்லக்கூடிய கற்பனை வட்டத்தின் விட்டமானது, ரூட் பாயிண்ட்ஸ் வழியே செல்லக்கூடிய கற்பனை வட்டத்தின் விட்டமானது மைனர் டயாமீட்டர் என்று அழைக்கப்படுகிறது. The imaginary line of root points, that is called as the minor diameter. Imaginary line of root points, that is called as the minor diameter. So the imaginary line, where is imaginary line பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ரைட்டா? இதுதான், இங்க இதான் நம்ம வந்து இமேஜினரி, இங்க இருந்து வரும், இங்க இது ரெண்டையும் இழுத்தோம்னா அதுதான் மைனர் டயாமீட்டர். மேஜர் டயாமீட்டர் என்ன சொல்லிருக்கா? கிரஸ்ட் பாயிண்ட் மேலையும்
கீழையும் இணைச்சோம்னா இது மேஜர் டயாமீட்டர். நல்லா பார்த்துக்கோ, இதுலையும் போட்டிருப்பான். ஓகேயா, பிச் டயா, மைனர் டயா. ஓகேயா, இதான் இமேஜினரி லைன். இங்கேருந்து நம்ம என்ன போடுவோம், அந்த கீழே இருக்க ரூட்டு, அந்த ரூட்டுக்கு 2 ரூட்டுக்கு இடைப்பட்ட தூரத்தான் என்ன சொல்லுவோம்னா மைனர் டயா என்று அழைக்கப்படுகிறது. மைனர் டயா என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிச் டயாமீட்டர். பிச் டயாமீட்டர் ஒரு திரட்டின் மேக்சிமம் வித்து பாயிண்ட் வழியாக செல்லக்கூடிய கற்பனை வட்டத்தின் விட்டமானது பிச் டயாமீட்டர் என்று அழைக்கப்படுகிறது. பிச் டயாமீட்டர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாரு, இது என்ன பண்ணிக்கோம்னா ஒரு திரட்டை எடுத்திருக்கோம். அந்த திரட்டில் என்ன பண்ணிக்கோம்னா மேலே ஒரு பாயிண்ட், ரைட்டா, அடண்டம் பாயிண்ட்டுக்கு மேலேயும் ரெண்டம் பாயிண்ட்டுக்கு கீழேயும் இன்பிட்வீன் கேப்பில் ஒரு சென்ட்ரல் ஆக்சஸ் போடுவோம். அதுக்கு பேர் தான் பிச் லைன். அப்போ அதே மாதிரி கீழே போட்டோம்னா ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் தான் பிச் டயாமீட்டர். பிச் டயாமீட்டர். ஓகேயா, இந்த போட்டிருக்கா இங்கேருந்து இது என்னது அடண்டம். இப்போ மேலே இருக்கிறது அடண்டம், கீழே ரெண்டம், இடைப்பட்ட தூரம் இதுதான் என்ன போட்டிருக்கோம், பிச் சர்க்கிள். பிச் சர்க்கிள் தட் இஸ் கால்ட் அஸ் தி இமேஜினரி லைன். ரைட்டா, ஒரு கற்பனை கோடு. அந்த கற்பனை கோடும் என்ன மேலே போடுறோம், அதுக்கு இந்த கீழே போகிறோம், அதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் விட்டம் தான் பிச் டயாமீட்டர். பிச் டயாமீட்டர். புரியுதாப்பா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா பிச் டயாமீட்டர் பார்த்தாச்சு. பிச் டயாமீட்டர் என்ன போடுறோம், அடண்டம். மேஜர் டயாமீட்டருக்கும் பிச் சர்க்கிள் டயாமீட்டருக்கும் இடைப்பட்ட வெர்டிக்கல் ஹைட் ஆனது அடண்டம் எனப்படும். மேஜர் டயாமீட்டருக்கும் பிச் சர்க்கிள் டயாமீட்டருக்கும் இடைப்பட்ட வெர்டிக்கல் ஹைட் ஆனது அடண்டம் என்று அழைக்கப்படுகிறது. பாரு, மேஜர் டயாமீட்டருக்கும் பிச் டயாமீட்டருக்கும் இடைப்பட்ட தூரம் போட்டிருக்கா, இது மேஜர் டயாமீட்டர், இது பிச் டயாமீட்டர். அது இடைப்பட்ட தூரம் தான் என்னது அடண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப நீ ஈஸியா சொல்லலாம், பிச் லைனுக்கும் மேஜர் டயாமீட்டர் லைனுக்கும் இடைப்பட்ட தூரம் என்னது அடண்டம். அப்ப டிடண்டம்னா என்னது, பிச் லைனுக்கும் என்னது பிச் டயாமீட்டருக்கு இடைப்பட்ட தூரத்துக்கும் உள்ள தூரம் தான் என்னது மைனர் டயாமீட்டருக்கு இடைப்பட்ட தூரம் தான் டிடண்டம். ஸோ மேஜர், அதாவது பிச் லைனுக்கும் மேஜர் டயாமீட்டருக்கும் இடைப்பட்ட தூரம் அடண்டம். ரைட்டா, அதே மாதிரி பிச் லைனுக்கும் மைனர் டயாமீட்டருக்கு இடைப்பட்ட தூரம் டிடண்டம். ரைட்டா, the distance between the pitch diameter and distance between the pitch diameter and pitch line, that is called as the addendum. And then so distance between the pitch line and the major diameter, that is called as the addendum. The pitch line, distance between the pitch line and minor diameter, that is called as the dedendum. நல்லா புரிஞ்சுக்கும். ஸோ அடண்டம்னா என்னது, பிச் லைனுக்கும் மேஜர் டயாமீட்டர் லைனுக்கு இடைப்பட்ட தூரம் அடண்டம். அதே மாதிரி பிச் லைனுக்கும் மைனர் டயாமீட்டருக்கு இடைப்பட்ட தூரம் டெடண்டம். அவ்வளோதான் முடிஞ்சு. ரைட்டா, அடுத்து திக்னஸ் ஆஃப் த்ரெட். திக்னஸ் ஆஃப் த்ரெட். கிரஸ்டுக்கும் ரூட்டுக்கும் இடைப்பட்ட செங்குத்து உயரம் த்ரெட்டின் திக்னஸ் எனப்படும். கிரஸ்டுக்கும் ரூட்டுக்கும் இடைப்பட்ட செங்குத்து உயரமானது திக்னஸ் என்று அழைக்கப்படுகிறது. கிரஸ்ட் எங்க இருக்கு, இந்த இருக்கு. ரைட்டா, கிரஸ்ட் இங்க இருக்கு. அதுக்கடுத்து அடுத்து என்ன இருக்கு, கீழே இருக்கிறது என்னது ரூட்டுக்கு. ரைட்டா, ரூட் எங்க இருக்கு, இந்த இருக்கு. அப்ப அந்த கிரஸ்டுக்கும் ரூட்டுக்கும் இடைப்பட்ட அந்த உயரம் தான் என்னது திக்னஸ் என்று அழைக்கப்படுகிறது. திக்னஸ் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா, அதுதான் திக்னஸ் ஆஃப் த்ரெட். பிச்சு. அடுத்தடுத்த இரண்டு த்ரெட்டுகளின் கிரஸ்ட் அல்லது ரூட் பாயிண்ட்களுக்கு இடைப்பட்ட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆனது பிச் எனப்படுகிறது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இதை போட்டுக்கலாம். அடுத்தடுத்து இங்க ஒரு கிரஸ்ட் இருக்கு, இங்க ஒரு கிரஸ்ட் இருக்கு, இடைப்பட்ட தூரம் தான் பிச். ரெண்டு கிரஸ்டுக்கு எண்டு பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட தூரம் தான் பிச் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ பிச்சுனா என்ன சொல்ல போற, ஸோ ஒரு அடுத்தடுத்து இடைப்பட்ட தூரம் தான் என்னது பிச் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பிச் என்ன போட்டிருக்கான், பிச் இஸ் ஈக்குவல் டு 1 நம்பர் ஆஃப் per mm. ரைட்டா, ஸோ லெட்ன்றது ஒரு நட்டை ஒரு ஸ்க்ரூவில் ஒரு சுற்றுவதால் அது ஆக்சிஸ்க்கு இணையாக நகரும் தூரம் லெட் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா, லெட்னா என்னது, ஒரு நட்டை ஒரு ஸ்க்ரூவில் ஒரு சுற்றுவதால் அது ஆக்சிஸ்க்கு இணையாக நகரும் தூரம் லெட் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ இன்னைக்கு நடத்தின ஓரளவுக்கு புரியும். இன்னைக்கு நடத்தினதுல முக்கியமான கொஸ்டின் நார்மல் பிளேஸ் ஆஃப் த்ரெட்ஸ், அதை மட்டும் பார்த்துக்கோ. அது கண்டிப்பாக 5 hours கேட்பாங்க. ஓகேயா, தேங்க்யூ.